ஏங்களாப்பா சொல்லுமா. பார்லிமெண்ட் நியூஸ் கேட்டுட்டு இருந்தீங்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப நாள் கேட்போமா கேட்டேன். திருமாவளவன் பேசும்போது குறிப்பிட்டாரு, பீகார்ல 45 லட்சம் பேரை இந்த எஸ்ஐஆர் மூலமா நீக்கி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் நீக்க திட்டமா அச்சமா இருக்கு. அதாவது வெளிநாட்டில இருந்து குடியேறியவர்கள், அதாவது சட்ட விரோதமாக குடியேறியவர்கள், அவர்களை நீக்கிறதுக்காக தான் இந்த இது கொண்டு வரப்பட்டது. இங்க தமிழ்நாட்டில் அப்படி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் கூட சட்டப்பூர்வமா தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஒழிய இல்ல அவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை உண்டா என்பதும் அதுவும் கிடையாது. நீங்க 1 கோடி பேரை நீக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்ததாக தெரியலப்பா. அடுத்து சு வெங்கடேசன் எம்பி அவரு பேசும்போது சொல்லியிருக்காரு, இப்ப வந்தே மாதரம்னு எடுத்திருக்காங்க இல்லையா கோஷம், இன்னும் மகாராஷ்டிரா 6 வரிகளையும் பாடணும் முழுமையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தே மாதரத்துக்கும் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துக்கும் இன்குலாப் ஜிந்தாபாத் 3மே ஒரே முழக்கம் தான், அதே ஒரே மாதிரி, ஒன்றும் விட்டு கொடுத்தாரு ஒவ்வொன்றும். ஆனா அவர் கேட்கிறாரு, தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள், பீரங்கியை வாயால் வைத்து சுட்டு தள்ளப்பட்டவர்கள், வாயில் வைத்து குதிரைக்காலால் எட்டி உதைக்கப்பட்டவர்கள், இங்கே தூத்துக்குடியிலிருந்து கப்பல் விட்டவர்கள், தண்டிக்கு உப்பு யாத்திரைக்கு பயணமானவர்கள், ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டு இறந்து போனவர்கள். இந்த கோஷத்துல நீங்க எந்த கோஷத்தின் பின்னாக நீங்க நிற்கிறீர்கள்? ஆனால் இந்த கோஷத்துக்கு எதிரான அரசின் பின்னால் நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஆனா இது ஒற்றுமையை கட்டி காக்கணும்னா ஈஸ்வர அல்லா தேரானம் அப்படின்றதுதான் கோஷம். பொதுவா எல்லாரும் மதச்சார்பின்மையை காப்பதற்காக காந்தி சொன்னதுதான். ஆனா அவர்கள் உச்சரிக்கவே இல்லை. சரிங்களா? இப்ப வந்தே மாதரம் அதை எடுத்திருக்கிறாங்க. சுப்பிரமணிய பாரதிய பிரதமர் நினைவூட்டிருக்காரு. அதே சுப்பிரமணிய பாரதி என்ன சொன்னார் என்பதை இவர் சுட்டி காட்டியிருக்காரு. 1908 தான் அது மொழிபெயர்த்தார். பாரதி தான் மொழிபெயர்த்திருக்காரு இந்த வந்தே மாதரம் பாடலை. தாயை கொள்ளும் பஞ்சத்தை தடுக்க முயற்சி செய்யாதவர் வாயை திறந்தே சும்மா வந்தே மாதரம் என்பார், அது யாருக்கும் அல்ல உங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி, ஆமா பார்லிமெண்ட்ல ரொம்ப உண்மையை சொல்லியிருக்காரு. 100 விழுக்காடு. உழைக்கும் மக்கள் தான் இதுக்கு ஆட்படாம உண்மையை அறியணும். நன்றி, வணக்கம்.